இந்த பிறந்தநாள் அன்று உங்களுக்கு ஒரு இனிய செய்தியை நான் அறிவிக்க இருக்கிறேன். அது என்னவென்றால், வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முதல்வர் அவர்கள் தெரிவித்த வாழ்த்து செய்தியை இங்கே படிக்கிறேன். தங்களின் சிம்பனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்கவுள்ள ஆகஸ்ட் 2ஆம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக நானும் காத்திருக்கிறேன் என்று தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதல்வர் சொல்லியிருக்கிறார். இந்த இனிய நிகழ்ச்சியை, இனிய செய்தியை தமிழக மக்களுக்கு அல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும், என்னுடைய ரசிக பெருமக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டால்தான் அதனுடைய பயன். நான் எதுக்கு சும்மா போய் அவங்களுக்கு நான் மட்டும் பேர் எடுக்கணும்னு அவங்கள வாசிக்க வச்சா சரியா போகுமா? போகாது. என்னுடைய மக்கள் கேட்க வேண்டும். இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? வெள்ளக்காரன் சங்காத்தியா வேண்டாம் தானே இங்க நம்ம விரட்டி அடிச்சிருக்கோம். திருப்பி அவன் அங்கிருந்து இங்க கூப்பிட்டு வந்து அவன் இங்க வாசிப்பான், நீங்கள்லாம் கேளுங்க கீழே. என்ன விஷயம் இது? அவன் என்ன சிம்பனி மியூசிக் தானே? மியூசிக் தானே அது? 12 கீழே தானே எழுதிப்பீங்க. 57 கீழே எழுத போறதா இல்ல? இவ்வளவோ எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நம்ம தமிழ் மக்கள், தமிழ் கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் வாசித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆனால் சிம்பனி உங்களுக்கு வாசிக்க வரான்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் நினைக்கவும் கூடாது. பயிற்சி கொடுங்க. நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுங்க. 100 பேர் வேணும், 20 வாத்தியம், 4 மூமெண்ட்டு, 4 விதமான வாத்தியங்கள், ஸ்ட்ரிங்ஸு, உங்களுக்கு பிராஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வுட்விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், பெர்கிஷன், 4 இன்ஸ்ட்ருமெண்ட், 4 மூமெண்ட், ஒரு தீம். இவ்வளோதானே சிம்பிளில்? வேற என்ன எழுத முடியுங்க? சாட் பி சிம்பிள். இதை எழுதிட்டு நம்ம கலைஞர்களை வைத்து அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய இசை கருவிகளையும் இது கூட இணைக்க வேண்டும். நாதஸ்வரம், தவில், மிருதங்கம், பறை. ஒரு பையன் அடிக்கிறான் பாருங்க, அடிச்சு ஆடுறான் பாருங்க, பறை. சிம்பனியில் பறை இணைய முடியாதா? தமிழ் வாத்தியங்கள் இணையாதா? எடுத்துக்கொண்டு வந்து தமிழ் கலைஞர்களை பயிற்சி கொடுத்து நம்முடைய வாத்தியத்தையும் இணைத்து பயிற்சி கொடுத்து லண்டன்ல போய் அடிங்க ஐயா. லண்டன்ல போய் அவனுக்கு சொல்லுங்க இது ஒண்ணுமே இல்லைன்னு. தில்லானமோ நம்ம பார்த்தது இல்லையா? ஏண்டா சம்பவ சுந்தரம், ஓ வாத்திய கருவியில இங்க மேல்நாட்டு இசை வருமா அப்படிம்பாரு வைத்தி. உடனே சண்முகசுந்தரம் அடிப்பார் பாரு, அதுல பொஹரா வாசிப்பாங்க தவுல்ல, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுலேயே செகண்ட்ஸ் 2 நாசுரம் செகண்ட்ஸ் வாசிப்பாங்க. கேட்டிருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும். ஸோ நம்முடைய கலைஞர்களை பயிற்சி கொடுத்து ரிஹர்சல்ஸ் பார்த்து பெர்ஃபெக்ட் ஆக்கி லண்டன்ல கூப்பிட்டு போய் வாசிங்க. அங்க பிரிட்டிஷ்காரன்ட்ட பைசா வாங்க, நம்ம ஆளுகளுக்கு பேமெண்ட்டை போடுங்க. அங்கிருந்து அவங்களை எங்க கூட்டு வந்து எங்க கிட்ட காசு வாங்கி அவங்களும் குடிக்கல, வெள்ளைக்காரனை இதுக்காண்டியே விரட்டி அடிச்சோம். என்னையா இப்படி செய்தீங்க?